ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 20. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். அப்பொழுது தேவதூதன் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அந்த வேளையில் அவர்களிடம் சொன்ன ஒரு கட்டளை, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, when the apostles were put inside the prison, the angel of the Lord came and opened the doors and gates of the prison and brought them outside. The angel of the Lord told the apostles, go, stand in the temple and preach these living words to everyone. Today, God has released you out of the prison. You are no more in dangerous situation. God has brought you out of the captivity. Satan has no power on you. People of this world cannot stop you preaching the word of God. Authorities of this world cannot persecute you because you preach the word of God. The Lord God who was with the apostles is with you. He will deliver you out of all the troubles, out of all the evil people. Even today, there might be many people who are coming against you to stop your ministry, to work against your ministry, to stop you performing God's ministry. But believe, those people would be ashamed. God will put them into shame. God will brought you out of all the troubles, and God will bring the right word for you. Go. Do not lie down. Do not slack. Do not be sluggish. Go and stand in the temple of God. தேவாலயத்திலே போய் நின்று என்று சொல்லப்படுகிறது. தேவாலயத்தில் போய் சோர்வோடு இருக்காதீங்க. தேவாலயத்துல போயிட்டு ஐயோ நாம் அவமானப்பட்டு விட்டேனே என்று இருக்காதீங்க. Be strong, be bold, stand before the people and preach the words of life to everyone. The word of God is the word of life. It gives life to everyone, those who listens to that word. So all the words of life that God has given to you, you need to preach it. You don't need to keep it. You don't need to just drag and delay preaching the word of God. You need to be bold enough to preach. கர்த்தர் சொல்கிறார், போய் நின்று தலை நிமிர்ந்து நின்று எழுந்து நின்று ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவ வார்த்தைகள். அதை பிரசங்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. சத்துரு தொற்று போவான். நீங்களும் நானும் ஜெயம் பெற்றோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனே, உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை தடை செய்ய எந்த சத்துருவுக்கும், எந்த அதிகாரங்களுக்கும், எந்த வல்லமைக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நீர் எங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கிறேன். பிசாசின் வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். உடைய நாமத்திலே நாங்கள் தைரியமாக நின்று பிரசங்கம் பண்ண கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.